கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தமிழகத்தில் முதன்முறையாக விட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரம் உயிர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது. இம்மருத்துவமனையில் உள்ள உயர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் இன்று தமிழகத்தில் முதன்முறையாக விட்ரோஸ் ஆட்டோமேஷன் HD 7600 எனும் இயந்திரத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இதனை SNR & சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் ஸ்ரீ சுந்தர் மற்றும் குப்டேல் ஆர்த்தோ அமைப்பின் ஆசிய பசிபிக் துணைத் தலைவர் ஆனந்த் பாண்டே ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இக்கருவியின் செயல்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தர் கூறியதாவது, மிக துல்லியமான மற்றும் நம்பகமான இரத்த பரிசோதனை அறிக்கைகளை மிக குறைந்த நேரத்தில் குறைந்த மாதிரி அளவுகளுடன் வழங்குவதற்காக இந்த அதிநவீன கருவிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவும், AI டெக்னாலஜியுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கருவி நோயாளிகளின் இரத்த மாதிரிகளை பரிசோதனை செய்து விரைவில் அதன் அறிக்கை முடிவுகளை வழங்கும் என்றார். மேம்பட்ட உயர் வேதியியல் பகுப்பாய்வின் மைக்ரோ ஸ்லைடுகளில் பதிக்கப்பட்டுள்ள திடமான எதிர்வினைகளை இக்கருவி பயன்படுத்தப்படுகின்றது எனவும், இந்த முறை சோதனைகளில் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் துல்லியமாக அதன் முடிவுகளை தெரிவிக்கின்றது என்றார். அதிநவீன அமைப்புடன் இணைந்துள்ள ஆட்டோமேஷன் இயந்திரம் ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநர்களின் சோதனைகளை மிகவும் திறமையாக செய்ய உதவுகின்றது என்று கூறியவர், சுற்றுச்சூழல் ரீதியாக மருத்துவமனைக்கு சுமார் 11 லட்சம் தண்ணீரை ஆண்டுக்கு சேமித்து தருவதுடன் திரவ கழிவுகளை கணிசமாக இக்கருவி குறைக்கும் என கூறினார். நோயாளிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்பொழுதும் முனைப்பு காட்டி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த அதிநவீன இரத்த பரிசோதனை இயந்திரம் நிறுவப்பட்டது என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார், மருத்துவ இயக்குனர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன், நோய் கண்டறிதல் துறை நிர்வாக இயக்குனர் துரைராஜ் மற்றும் மருத்துவமனை துறை சார்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம இந்த பயோகெமிஸ்ட்ரி டோட்டல் ஆட்டோமேஷன் வித் AI அண்ட் ரொபோட்டிக் டெக்னாலஜினால இந்த ஆட்டோமேஷன் மிஷின் போட்டிருக்கோம். ஸோ இந்த மிஷினால் நமக்கு வந்து 0% எரர். தென் நம்ம பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து 70% வந்து டயக்னோசிஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதை குயிக்காக ரிசல்ட்ஸ் கொடுக்கறனால நம்ம பேஷண்ட்ஸ் வந்து எஃபெக்டிவாக குயிக்காக ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நம்ம மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் ஃபுல்லி ஆட்டோமேஷன். அதுவே வந்து தானியங்கியாக செயல்படும். தென் நம்ம வந்து மேலே நம்ம வந்து டெக்னீஷியன்ஸை வந்து நம்ம டெக்னீஷியன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுனால வர எரர்ஸ் எல்லாமே டோட்டலாக 0 ஆகிடும். ப்ளஸ் பேஷண்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க முடியும், எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஜெர்மன்லேருந்து சார். இது விட்ரஸ் குயிடல் ஆர்த்தோவோட விட்ரஸ் எக்யூப்மெண்ட்டு. டேட்டா இன்னோவேஷன்ற ஒரு மிடில் வேர் சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம். ஸோ இதை எல்லாமே ஆட்டோ வெரிஃபிகேஷன், AI டெக்னாலஜி அண்ட் ரொபோட்டிக்னால நமக்கு வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்குது. ரிசல்ட் வந்து 99.99% அக்யூரசி இருக்கும் சார். ரிலையபிள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து சாஃப்ட்வேரை டிடெக்ட் பண்ணிடும். மேடம், இதில் ட்ரை கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எஸ். அப்புறம் வாட்டர் சேவ் பண்ண முடியும், கன்சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ்வலாக லேபோட எக்யூப்மெண்ட்ஸில் மெயினாக இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து வாட்டர் கன்சப்ஷன் தான். ஸோ இது ஃபுல்லி ட்ரை கெமிஸ்ட்ரி அனலைசர் அப்படின்றதுனால இது சாலிட் பேஸ்டு ரியேஜென்ட் கேட்ரேஜஸில் வந்து கோட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து வாட்டர் கன்சப்ஷனே கிடையாது, 0% வாட்டர் கன்சப்ஷன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை கெமிஸ்ட்ரி டெக்னாலஜியில் ரன் ஆகிற எக்யூப்மெண்ட்டு. இல்லை சார், ரொம்ப மினிமல் சாம்பிள் தான் எடுக்கும். வித்தின் 5 மினிட்ஸில் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துரும். ஃபார் அ ரொட்டீன் நார்மல் மிஷின்ஸில் 15 மினிட்ஸில் ஆகும் ஒரு டெஸ்ட் ரன் ஆகிற டைமு. இது வந்து 5 to 7 மினிட்ஸ் ஆகிடும். தென் நார்மல் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து 1000 சாம்பிள் ரன் பண்ண முடியும். இதில் 1500 சாம்பிள்ஸ் ரன் பண்ண முடியும். இப்போ என்விரான்மெண்ட்லி வந்து இதனால் என்ன இம்பாக்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கும்? ஏன்னா ட்ரை கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறீங்க, வாட்டர் எவ்வளோ கன்சர்வ் பண்ணுறீங்க? வாட்டர் வந்து பர் ஆனம் வந்து 11 lakhs வாட்டர் வந்து யூசேஜை ரெடியூஸ் பண்ண முடியும். தென் இதனால் வந்து சாலிட் வேஸ்டேஜ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ என்விரான்மெண்டலி சேஃப். தேங்க்யூ.